கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையிலே நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? இந்த அருமையான வார்த்தையை சொல்லுகிறது ஞானி சாலமோன். ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு செல்வத்தையும் பெற்றுக்கொண்டவன் இந்த சாலமோன். சமூகத்துல வாழ்க்கை நெறிமுறைகளை முன்வைத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்பவனாகவும் பின்னாளில வீழ்ந்து போனவனாகவும் காணப்படுகிறவன் இந்த சாலமோன். அன்புக்குரியவர்களே, அவனுடைய சிந்தனைகள் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்துல அவன் துவக்கும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறவன் தன் வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை சொல்லுகிறான். இன்றைக்கும் கூட இந்த இந்திய தேசத்திலே சுதந்திரத்திற்காய் பாடுபட்ட மக்கள்ல அநேக மக்கள் தங்களை இழந்து பாடுபட்டார்கள். இன்றைக்கு ஆட்சி அமைப்புல இருக்கிறவர்கள் 10 லட்சத்துக்கும் 15 லட்சத்துக்குமான உடைகளை அணிகிற மக்களாகவும் வாழ்கிறார்கள். சாலமோன் ஞானி கூட ஆஸ்திகளிலே குறைவற்றவன். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என்னை போல் சம்பிரமாய், என்னை போல் மிகுதியாய், என்னை போல் செழுமையாய் என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த காரியங்கள் ஒரு நேர்த்தியின் காரியங்கள். இங்கே சொல்லுகிறது பாருங்கள், 24வது வருஷத்துல மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலாம் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, எதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு இந்திய தேசத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மக்கள் நாளைக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து வைப்பார்கள். நீங்கள் நாளைக்கு வேண்டும் என்று சேர்த்து வைக்கிறது ஒரு புறம், ஆனால் மேலை நாடுகளில 5 நாட்கள் வேலை செய்து 6, 7 ஆகிய நாட்கள்ல மகிழ்ச்சியோடு கூட இந்த நாட்களை செலவிடுவார்கள். இந்த நாளைக்கு சேர்த்து வைப்பது நிலைமை என்ன? இன்றைய அரசாங்கம் அந்த காசையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஞானி சாலமோன் சொல்லும் பொழுது தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறான், சம்பிரமாய் என் வாழ்க்கை அமைந்தது, மகிழ்ச்சியாய் என் வாழ்க்கை வந்தது, அதுவும் இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 24வது பிற்பகுதியில இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அப்படி என்று சொன்னால் அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறவர் செழுமையை தரும்பொழுது அனுபவிக்கும் பொழுது அதை வெற்றியின் பாதையிலே கொண்டு செல்கிறவராய் காணப்படுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். என் ஆண்டவர் நல்லவனாய் இருக்கிறவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிறார். இது சாலமோனுடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த வேதத்துல இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் நல்லவனாய் காணப்படுவேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உகந்தவனாய் காணப்படுவேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில எவையெல்லாம் வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார். மட்டுமல்ல, அவர் ஞானத்தையும் தருகிறார், அறிவையும் தருகிறார். ஞானம் வேறு, அறிவு வேறு. இந்த இரண்டையும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் ஒரு நன்மையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் வாழ்க்கிற வாழ்க்கையில என் ஆண்டவர் தந்த ஆஸ்திகளை, என் ஆண்டவர் தந்த அந்தஸ்தை, என் ஆண்டவர் தந்த பதவியை, என் ஆண்டவர் தந்த ஞானத்தை, என் ஆண்டவர் தந்த அறிவை பயன்படுத்தி நான் வாழ வேண்டிய முறை இன்னது என்று புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இறைவன் தந்த ஞானமும் இறைவன் தந்த அறிவும் இந்த உலக வாழ்க்கையில வெற்றிகளை காண கிருபை பாராட்டும். மற்ற மக்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக அது நம்மை நிலைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவனாகிய கடவுள் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய ஞானத்திலும் அறிவிலும் ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து சாட்சி பெற உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.